வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற புதிய நீதிபதியான தமிழக வழக்கறிஞர் மோகனாவிற்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. மோகனா நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் எக்ஸ் பதிவு. ஒரு மாநிலங்களவை பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை. ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் என அறிவிப்பு. வெள்ளை அறிக்கை தொடர்பாக நிதியமைச்சர் மரிய வில்சன், நிதித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சித்திக் ஆலோசனை. ஒவ்வொரு துறையிலும் உள்ள கடன், தமிழ்நாட்டின் நிதி பற்றாக்குறை உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். திமுகவுடன் கூட்டணி வைக்க நினைத்ததால் அதிமுகவில் பிளவு. அதிமுக நிர்வாகிகள் ஒவ்வொருவராக விலகி வருவது குறித்து அமைச்சர் CTR நிர்மல்குமார் கருத்து. அதிமுக ஏன் பிளவுபட்டதுன்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எதுக்கு பிளவுபட்டது? எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அவங்க கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்து அதிமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக கூட்டணியில் இருந்த யாருக்கும் பிடிக்கல. அதனாலதான் இந்த பிளவுகளே வந்தது. ஸோ இந்த முயற்சி தான் இது எல்லாத்துக்குமான அடித்தளம். ஸோ இப்படி தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள நடக்கும் தலைவர்கள் மத்தியில் எப்படி அவர்களை நம்பி அங்கே இருக்கிற தொண்டர்களும் அங்கே இருக்கிற MLAக்களும் எப்படி பயணிப்பார்கள்? முந்தைய ஆட்சிகளில் பல கோடிகள் லஞ்சம் பெறப்பட்டதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. எங்களை யாராலும் சரிகட்ட முடியாது எனவும் திட்டவட்டம். எந்த இடத்திலும் லஞ்ச லாவணியம் இருக்காது. 100% மெரிட் அடிப்படையில் தான் இருக்கும். பல நூறு கோடிகளை கொட்டி இதுக்கு முன்னாடி வந்த நியமிப்புகள் அனைத்தும் கேட்கும் பொழுதே வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் இனிமேல் நீதிமன்றம் நடக்காது. அதில் எந்த குறுக்கீடும் இருக்காது. பல பிரஷர் எங்களுக்கு வந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், அவர்கள் எல்லாம் பல வழிகளில் எந்த வழியில் வந்தாலும் எங்களை சரி கட்ட முடியாது. இது மாதிரியான அனைத்து விஷயங்களிலும் எங்கெங்கெல்லாம் தவறு இழைக்கப்படுதோ அனைத்தும் நியாயமாக நேர்மையாக முடிவுகள் எடுக்கும். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதி. மேகதாது விளையத்தில் தெளிவாகவே சொல்லியாச்சு. கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது. ஒவ்வொரு நாளும் அதற்கான ஃபாலோஅப்பும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து முதல்வர் சார்பாக முதல்வர் முடக்கி விட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்க அனைத்து முயற்சிகளையும் முதல்வர் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். முதலமைச்சர் விஜயுடன் கலந்தாலோசித்து வெகு விரைவில் துணை வேந்தர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். கல்லூரி மாணவர் சேர்க்கையில் இனி லஞ்சம் இருக்காது எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திட்டவட்டம். முதலமைச்சரோட கலந்தாலோசித்து விரைவில் துணைவேந்தர்கள் நியமனம் என்பது நடைபெறும். ஒரு பையனுக்கு அட்மிஷனுக்காக பணம் கையூட்டு வாங்குவதோ ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ இனி நடக்காது. இந்த கவர்மெண்ட் வெரி டிரான்ஸ்பரண்ட் சட்டம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நாளை சந்திப்பு. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கப் போவதாக வெளியான தகவல் சமாதானப்படுத்தும் வேளையில் இறங்கிய பாஜக தலைமை. வேலூரில் பட்டை நாமம் போட்டும் வாயில் கருப்பு துண்டு கட்டியும் விவசாயிகள் போராட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம்.
ஈரோடு காளைமாடு சிலை அருகே விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி முழக்கம். பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நாளை கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கால அவகாசம் அளித்து தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அறிவிப்பு. தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம். கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்வு. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் 3,283 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 11 காசுகள் அரிது 107 ரூபாய் 87 காசுகளுக்கும், டீசல் லிட்டருக்கு 10 காசுகள் அதிகரித்து 99 ரூபாய் 65 காசுகளுக்கும் விற்பனை. வணிக சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது வராத ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலை வரும்போது மட்டும் எங்கே இருந்து வருகின்றன? ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் நடைமுறைகளின்படிதான் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு தங்கம் தென்னரசு கேள்வி. சென்னை புளியந்தோப்பில் இளைஞர் வீட்டில் போலீசாரை கஞ்சா வைத்து பொய் வழக்கு பதிவு செய்து அத்துமீறி கைது. அராஜகத்தை தட்டி கேட்ட பெண்கள் மீது காவல்துறையினர் கொலைவெறி தாக்குதல். தலைமைச் செயலகத்தின் மனிதவள மேலாண்மை துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவு இன்று முதல் கட்டாயம். தலைமைச் செயலக வரலாற்றிலேயே பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயமாக்கப்படுவது இதுவே முதல் முறை. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 4ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கடும் வெயிலால் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் சமையல் செய்வதை குறையுங்கள் எனவும் வலியுறுத்தல். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி காவல் நிலைய பெண் காவலருக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ் அனுப்பிய விவகாரம். காவல் ஆய்வாளர் திலீபனை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை சரக பொறுப்பு டிஐஜி தேஷ்முக் சேகர் சஞ்சய் உத்தரவு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வைகாசி பிரம்மோற்சவத்தில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே கைகலப்பு. பாடல் பாடுவது, பூஜை செய்வது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி இரு பிரிவினரும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
திருத்தணி அருகே கடந்த 14 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் குண்டுகட்டாக கைது. முதலமைச்சர் விஜய்க்கு இதற்குதானா நாங்கள் ஓட்டு போட்டோம் எனவும் ஆவேசம்.